எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டேலில இருக்கக்கூடிய ஒரு வவுச்சர் டிப் பத்தி பார்க்க போறோங்க. என்ன வவுச்சர் டிப்? அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பொருள பர்ச்சேஸ் பண்ணுவோங்க. பர்ச்சேஸ் பண்ண பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருவாங்க, நம்மளோட சப்ளையர் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் நம்மளுக்கு குடுத்துருவாங்கங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50, 60 மெட்டீரியல் நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம்னா, அந்த 60 மெட்டீரியல் நம்மளுக்கு வந்து முதல்ல வந்துருங்க. குடோனுக்கு வந்துருது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மெட்டீரியலோ, 20 மெட்டீரியலோ உங்களுக்கு டேமேஜ் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உங்களுக்கு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் குடுக்கும்போதும் 60 மெட்டீரியலுக்கு சேர்த்து குடுத்துருவாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், டெபிட் நோட் போட்டு நம்ம அத வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். அப்படி நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்ல அப்படின்னா, அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இல்லைங்க. எப்ப வந்து நம்மளுக்கு மெட்டீரியல் வருதோ, நம்ம கவுண்ட் பண்ணும்போது, இந்தந்த மெட்டீரியல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இஷ்யூவா இருக்குது, டேமேஜா இருக்குது. அப்போ ஒரு 20 மெட்டீரியல் வந்து உங்களுக்கு டேமேஜா இருக்குது அப்படின்னா, நீங்க உடனடியா என்ன பண்ணிக்கலாம்னா, டேலில ரிஜெக்ஷன் அவுட் அப்படிங்கிற ஒரு வவுச்சர் டைப்பை யூஸ் பண்ணி நீங்க அந்த மெட்டீரியல திருப்பி அனுப்பிச்சுட்டு, எந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கோ, சரியா வந்திருக்கோ, அந்த மெட்டீரியலுக்கு மட்டும் நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வாங்கிக்கலாங்க. மத்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ரிஜெக்ஷன் அவுட் அப்படிங்கிற குடுக்குற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, டேமேஜான மெட்டீரியல நீங்க இந்த வவுச்சர் டைப் யூஸ் பண்ணி குடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க அடுத்தது டெபிட் நோட் போட்டு உங்களுக்கு அக்கவுண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது உங்களுக்கு இது பண்ண வேண்டிய ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து வர வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இந்த இடத்துல. ஸோ அது எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டேலிக்குள்ள எக்ஸிக்யூட் பண்றது, எப்படி அந்த என்ட்ரீஸ் பண்றது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் உள்ள வருது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், ரிசிப்ட் நோட் வைப்போங்க. அப்ப அது எப்படி வைக்கிறது அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலில இருந்துட்டு வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போய்க்கிறேங்க. இதுல ஒரு மெட்டீரியல் உள்ள வரும்போது, நம்ம ரிசிப்ட் நோட் அப்படிங்கிறத வைப்போம். அப்புறம் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அதர் வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு, இந்த இடத்துல ரிசிப்ட் நோட் அப்படின்னு டைப் பண்றேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ரிசிப்ட் நோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வந்திருக்காது. அதனால நீங்க ஃபுல்லா டைப் பண்ணும்போது இந்த ரிசிப்ட் நோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வருங்க. ஜஸ்ட் என்டர் குடுத்தீங்கன்னா இது ஆக்டிவ் பண்றதான்னு கேட்கும். எஸ் குடுத்து இது ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த தேதியில மெட்டீரியல் வருதோ அந்த தேதி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு இடத்துல நீங்க குடுத்துக்கலாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 1 ஏப்ரல்ல குடுக்குறேங்க. குடுத்துட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் ஏதாவது வேணும்னா நீங்க குடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்ட்டி நேம் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நான் வந்து கிரெடிட்டார வந்து குடுக்குறேங்க. கிரெடிட்டார்ங்கிற லெஜரை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த லெஜரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேங்க. இப்போ என்ன மெட்டீரியல் வருது, அப்போ மெட்டீரியல் நேம் வந்து கொடுக்குறோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஐட்டம் 1 அப்படின்னு வச்சிருக்கிறேனுங்க. இந்த இடத்துல வந்து ட்ராக்கிங் நம்பர் கம்பல்சரி நீங்க கொடுத்துக்கோங்க. ஏன்னா ட்ராக்கிங் நம்பர் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்தடுத்த என்ட்ரிஸ் எல்லாம் நம்ம வைக்க போறோம். அப்போ கம்பல்சரி இந்த இடத்துல ட்ராக்கிங் நம்பர் அப்படிங்கிறது இந்த நம்பர் எடுத்துட்டு வருங்க, ரிசிப்ட் நோட் நம்பர். இந்த நம்பரை நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா 1 அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. இல்ல இங்க என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அது இங்க ட்ராக்கிங் நம்பரா வருங்க. அப்ப இந்த நம்பர் கொடுத்துக்கலாம். இல்ல நியூ நம்பருக்குள்ள போய் நீங்க புதுசா ஏதாவது நம்பர் வேணும்னாலும் நீங்க கொடுத்துக்கலாங்க. இப்போதைக்கு நான் 1 அப்படிங்கறத கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் நம்பர்லாம் நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கலாங்க. எந்த குடோனுக்கு வருது அப்படிங்கிறது கேக்குது. நான் ஸ்பேஸ் பார் கொடுத்தேன்னா குடோன் நிறைய வச்சிருக்கோம். 2 குடோன் வச்சிருக்கிறோம். நான் ஏங்கிற குடோன் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 மெட்டீரியல் கொடுத்துக்கிறேங்க. சப்போ ரிசிப்ட் நோட் வருது, உங்களுக்கு ஒரு 500 ரூபா அப்படிங்கிற அமௌண்ட் வருது கொடுத்துக்கிறேங்க நான் இந்த இடத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரிசிப்ட் நோட் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வைப்பாங்க. அப்போ இந்த ரிசிப்ட் நோட் நான் வந்து சேவ் பண்றேன். இப்போ 100 மெட்டீரியல் என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்குள்ள வந்துருச்சுங்க. இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு இங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட்குள்ள போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல வந்து என்ன காமிக்கும், பர்ச்சேஸ் பில் டூ கம் அப்படிங்கிறது காமிக்குங்க. 50,000 ரூபா அந்த வேல்யூ காமிக்குங்க. என்டர் கொடுத்து உள்ள போனீங்க அப்படின்னா, நம்ம வச்ச இந்த ரிசிப்ட் நோட்டை வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி உள்ள வந்த மாதிரியும் 500 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டும் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ இந்த 100 குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பில் பண்ணாத மாதிரி வருது. அதாவது பில் வராத மாதிரி இருக்குங்க. கூட்ஸ் ரிசீவ்டு பட் பில் நாட் ரிசீவ்டு அப்படிங்கிற வருதுங்க. அப்போ பில் வந்து வரல, ஆனா மெட்டீரியல் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன் காமிக்குதுங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, நம்ம செக் பண்ணும்போது 100 மெட்டீரியலுமே சரியா வரலீங்க. நம்மளுக்கு ஒரு 20 மெட்டீரியல் டேமேஜ். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க, நம்ம இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் அவுட் அப்படிங்கிற இந்த வவுச்சர் டைப் யூஸ் பண்ணி உடனடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஜெக்ஷன் அவுட்டுக்கு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 100 பில்லுக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, 80 பில்லுக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதை நம்ம அக்கௌண்ட் பண்ணி இன்புட் எடுத்துக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம 100 இன்வெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் டெபிட் நோட் போட்டு அதை ரிட்டர்ன்ல காமிச்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கணுங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேட்வே ஆஃப் டேலில இருந்துட்டு நான் வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷனே போய்க்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா அதர் வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த முக்கியமான வவுச்சர் டைப் நம்ம செலக்ட் பண்ண போறோம். ரிஜெக்ஷன் அவுட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண போறோங்க. இந்த இடத்துல என்டர் கொடுத்தோம் அப்படின்னா திருப்பி அதை ஆக்டிவ் பண்றதான்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா ஆக்டிவ் ஆயிருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3ஆம் தேதி நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸாம்பிளுக்கு F2 கொடுத்துட்டு நான் 3ஆம் தேதி மாத்திக்கிறேங்க. தேதியை மாத்திட்டேன். லெஜர் அக்கௌண்ட் எந்த லெஜருக்கு வந்து நீங்க பண்ண போறீங்க, நான் கிரெடிட்டாருங்கிற லெஜர் கொடுத்துட்டோம். ஸோ கிரெடிட்டார் லெஜர் கொடுத்துட்டு சப்ளையரோட நேம் கொடுத்துரும். அட்ரஸ் வேணாலும் நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கலாங்க. இப்போ நான் இந்த இடத்துல வந்து அடுத்தது ஐட்டம் கொடுக்குறேன். ஸோ ஐட்டம் 1 அப்படிங்கிறது 100 குவான்டிட்டி இருக்கு. ஸோ அந்த என்டர் கொடுத்துறேன்.
இப்போ ட்ராக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குது அப்படின்னு இந்த நம்பர் கேட்குது. ஸோ இந்த நம்பர் இல்லைங்க. நம்ம அந்த ரிசிப்ட் நோட் நம்பரை வந்து செலக்ட் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஸோ இதுவும் முக்கியங்க. இந்த ரிசிப்ட் நோட் நம்பரை வச்சு தான் நம்ம அடுத்தது எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். இந்த இடத்துல 1ன்னு செலக்ட் பண்ணிட்டேன். குடோன் வந்து ஏங்கிற குடோனில் தான் இருக்குது. நான் ஏ செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ரிஜெக்ட் பண்ணியாச்சு, டேமேஜ் ஆயிருச்சு. திருப்பி என்டர் 20 கொடுத்துட்டு குவான்டிட்டி இந்த இடத்துல முக்கியமாக இதுதானுங்க. எவ்வளோ வந்து டேமேஜ் ஆயிருக்கோ இந்த இடத்துல குவான்டிட்டிங்கிற காலத்தில் நம்ம கொடுத்துக்கிறோம். இந்த இடத்துல என்டர் கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நெரேஷனில் நீங்கள் என்ன வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க. மெட்டீரியல் டேமேஜ்டு. ஸோ நீங்கள் என்ன நெரேஷன் கொடுக்கணுமோ நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அக்செப்ட் கேட்கும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்செப்ட் ஆகி சேவ் ஆயிருதுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிஎன்எல்ல போய் பார்க்கும்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு திருப்பி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க, பர்ச்சேஸ் பில் டு கம் வந்து 40,000 கம்மியாயிருச்சுங்க. ஸோ என்டர் கொடுத்து உள்ள போய் பார்த்தோம்னா இது செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிருங்க. ஸோ 100 வந்து ரிசிப்ட் நோட் வந்துச்சு, நம்ம ரிஜெக்ட் அவுட் பண்ணிட்டோம், திருப்பி அனுப்பிச்சிட்டோம் டேமேஜா இருக்கிறதுனால. அப்போ உங்களுக்கு பெண்டிங் குவான்டிட்டி எவ்வளவு இருக்குதுங்க, 80 தான் இருக்குதுங்க. ஐட்டம் இனிஷியல் குவான்டிட்டி வந்து 100 இருந்துச்சு, பெண்டிங் வந்து இப்போ 80 தான் இருக்குது. அப்போ 80க்கு மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பில் பண்ணி அனுப்புவாங்க. நம்ம இதை வந்து என்ன பண்ணிடணும், நம்மளுடைய சப்ளையர்கிட்ட வந்து இந்த ரிஜெக்ஷன் அவுட்டை வந்து கொடுத்துடணுங்க. இது மாதிரி ரிஜெக்ட் நம்ம டேமேஜா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துடணும். அப்போ 80 தான் வந்து பெண்டிங் இருக்குதுங்கன்னு பில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது. அப்போ இந்த 40,000க்கு மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ எப்படி இன்வைஸ் வரும், அடுத்தது 40,000க்கு இன்வைஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி என்ட்ரி வைக்கலாம் அப்படின்னா திருப்பியும் நான் என்ன பண்றேன், கேட்வே ஆஃப் டேலியில் இருந்துட்டு டிரான்சாக்ஷன்ல இந்த வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்போ அதர் வவுச்சர் பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் அப்படின்னு வவுச்சர் டைப் கொடுத்துட்டேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பில் வந்து 5ஆம் தேதி வருது அப்படின்னா இந்த இடத்துல சப்ளையர் இன்வைஸ் நம்பருங்க. நான் வந்து ஒரு இன்வைஸ் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்புறம் அடுத்தது லெட்ஜர் அக்கௌண்ட் கிரெடிட்டர் இதை செலக்ட் பண்ணியாச்சு. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுங்கிற இதை செலக்ட் பண்ணிட்டேங்க. இப்போ ஐட்டத்தை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க 100 ரிசிப்ட் வந்துச்சு, 20 வந்து நம்ம திருப்பி அனுப்பிச்சிட்டோம். டேமேஜருங்கிறதுனால ரிஜெக்ஷன் அவுட் போட்டு நம்ம திருப்பி அனுப்பிச்சிட்டோம். இப்போ 80 தான் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் காமிக்குதுங்க. என்டர் கொடுத்துட்டேன். இப்போ ட்ராக்கிங் என்ன, திருப்பியும் வந்து இங்கே சப்ளையர் இன்வைஸ் நம்பர் கேட்குது, 12 வருதுங்க. ஸோ அதை கொடுக்கக்கூடாதுங்க. நம்ம 1 அப்படிங்கிற இந்த ரிசிப்ட் நோட் நம்பர் கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அந்த நம்பரையே திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், ட்ராக் பண்ணுறோம். என்டர் கொடுத்துட்டு உடனே செலக்ட் பண்ணுறோம். எல்லாமே வந்து செலக்ட் ஆயிரும். நீங்கள் ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா போதுங்க. 40,000 வந்துருச்சு, அமௌண்ட் வந்துருச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சிஜிஎஸ்டி எல்ஜிஎஸ்டி போட்டு டோட்டல் அமௌண்ட் 47,200 வந்துருச்சுங்க ஜிஎஸ்டியோட. என்டர் நீங்க நரேஷன் வேணா கொடுத்துக்கலாங்க. இப்போ அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரி சேவ் ஆயிருங்க. இப்போ வந்து என்ன பண்ணிருப்போம், 80 குவான்டிட்டிக்கு மட்டும்தான் நம்மளுக்கு இன்வைஸ் ஆயிருக்குதுங்க. அதுக்கு மட்டும் நம்ம பணம் கொடுத்தா போதுங்க. இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்குள்ள இருந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போனீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து அக்கௌண்ட் ஆயிடுச்சுங்க, அக்கௌண்டிங் ஆயிடுச்சு. ஸோ 40,000 அப்படிங்கிறது உங்களுக்கு பர்ச்சேஸ் இன்வைஸா வந்துருச்சுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டெபிட்ல 40,000 காமிக்குதுங்க. அப்போ பர்ச்சேஸ்ல 40,000 காமிக்குது. நம்ம கிரெடிட்டர் லெட்ஜருக்குள்ள போய் பார்க்கும்போதுங்க டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் லெட்ஜர் போனீங்க போயிட்டு நீங்க கிரெடிட்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 47,200 டேக்ஸோட 47,200 அப்படிங்கிற வேல்யூ வந்துருக்கு. இதை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அடுத்தது பேமெண்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்படி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ரிஜெக்ஷன் அவுட்டை யூஸ் பண்ணி நீங்க டேமேஜ் ஆன மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா முன்கூட்டியே திருப்பி அனுப்பிச்சு நீங்க எந்த மெட்டீரியலுக்கு வந்து நீங்க இன்வைஸ் உங்களுக்கு கரெக்டா வந்திருக்கோ அதுக்கு மட்டும் நீங்க பர்ச்சேஸ் இன்வைஸ் வாங்கி என்ட்ரி பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டே இருக்கோங்க. எல்லா வீடியோ பாருங்க, டேலி ஆழமா கத்துக்கோங்க. நம்ம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.